My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.2 question number 4 பார்க்க போகிறோம். Find the vertex, focus, equation of directrix and length of the lattice rectum of the following. Subdivision 1 பாருங்க, y square equal to 16x. பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் எழுதலாம். நம்ம y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஃபார்மேட்டில் எழுதணும்னா இது நம்மளோட 4a யார் கம்பேர் பண்ணுங்கள் 16. அப்போ 4a ஈக்குவல் டு 16, a ஈக்குவல் டு 4. புரியுதுங்களா? தென் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax வந்தால் பெரபோலா ரைட் ஓப்பன். ஓகே, அண்ட் வெர்டெக்ஸ் வந்து 0,0. அண்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏ லென்த் ஏ என்ன 4. அப்போ எஸ் வந்து 4,0. புரியுதுங்களா? வேறு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்போது அதே லென்த்தில் பின்னாடி பெரபோலாக்கு பின்னாடி ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு -4ன்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். அடுத்து இன்னொன்று கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். அது யார்? ஃபோக்கஸ் வழியாக ஒரு கோடு போகுமா, அந்த கோடு வந்து ரெண்டு எண்டையும் தொடுமா, இந்த லென்த்து தான் லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். புரியுதுங்களா? அண்டு ஒரு பெரபோலாவில் லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் எல் டேஸ் ஈக்குவல் டு 4a. 4a இதோ ரெடியாக இருக்குது பாருங்கள், 4a ஈக்குவல் டு 16. இப்போது எல்லா ஆன்சரும் இங்கே பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் ஆன்சர் என்ன, வெர்டெக்ஸ் எழுதணும். வெர்டெக்ஸ் என்ன 0,0. அடுத்து செகண்ட் ஆன்சர் என்ன வேணும், ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் பாருங்கள் 4,0. அடுத்து டைரக்ட்ரிக்ஸ். என்ன எழுதியிருக்க பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு -4. ஓகே, அடுத்து லாஸ்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இது எல், இது எல் டேஷ். எல் டேஷ் ஈக்குவல் டு 4a, that is 16. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். சப்டிவிஷன் 2 போகலாம். சப்டிவிஷன் 2ல் கொஷின் யார் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y. அப்போ நம்மளோட 4a பார்த்தீங்கன்னா 24. அப்போ ஏ யார், 1 4 is 4, 6 4 is 24. ஸோ ஏ வந்து 6. பட் இது பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அதாவது டயக்ராமேட்டிக்லி பார்க்கும்போது பெரபோலா அப்வர்டு ஓப்பன். பாருங்கள் இங்கே என்ன எழுத்திருக்கு, ஒய். அப்போ ஒய் மேலே பெரபோலா. ஆனால் இதுக்கும் வெர்டெக்ஸ் 0,0 தான். பெரபோலா ஓப்பன் அப்வர்ட்ஸ். புரியுதுங்களா? இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த பெரபோலா ஓப்பன் அப்வர்ட்ஸ், அஃப்கோர்ஸ் வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான். இப்போது இதனுடைய ஃபோக்கஸ் எங்கே வரும், இந்த இடத்துல வரும். கரெக்டாக? இப்போ ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 6. அப்போ இந்த லென்த் யார், 6. புரியுதுங்களா? அப்போ இது என்ன சொல்லுவோம், ஒய் வேல்யூ தான் 6, எக்ஸ் வேல்யூ 0. அப்போ 0,6. புரியுதுங்களா? சரி, நம்மளுக்கு வெர்டெக்ஸ் தெரிஞ்சிடுச்சு, ஃபோக்கஸ் தெரிஞ்சிடுச்சு. வேறு என்ன வேணும் இப்போது, டைரக்ட்ரிக்ஸ். அப்போ டைரக்ட்ரிக்ஸ் இதுக்கு பின்னாடி வரும், பெரபோலாவுக்கு பின்னாடி. எவ்வளோ லென்த்தில், 0லேருந்து 6 லென்த்தில். அப்போ 6 யூனிட் இப்படி கீழே வந்தோம்னா இந்த லைன் என்ன சொல்லுவோம், இது எங்கே வெட்டிட்டு போகுது, -6ல். அப்போ இந்த லைன் என்ன சொல்லுவோம், y ஈக்குவல் டு -6. கரெக்டாக? சரி, இப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் 4a. 4a எவ்வளோ, 24. அவ்வளோதான். பாருங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். வெர்டெக்ஸ் இஸ் 0,0, ஃபோக்கஸ் 0,6. அடுத்து டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னு எழுதுங்க, முழுசுமாக எழுதுங்க. y ஈக்குவல் டு -6. புரியுதுங்களா? அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் 4a.
ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள் 24 யூனிட்ஸ். ஓகே, டிவிஷன் 3 இங்கே எடுத்து எழுதிக்கிறேன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -8x. ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 4a பிளேஸில் 8. அப்போ 4a ஈக்குவல் டு 8, a ஈக்குவல் டு 2 கட் பண்ணோம்னா a ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. இது வந்து மைனஸ் வந்திருக்கிறதுனால பெரபோலா ரைட் லெஃப்ட்வர்ட்ஸ். ஆனால் அஃப்கோர்ஸ் இதனுடைய வெர்டெக்ஸும் 0,0 தான். ஓகேவா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதாவது நம்பர் ஒட்டி இருந்தால் மட்டும்தான் அது 0 விட்டு விலகி போகும் வெர்டெக்ஸு. அதர்வைஸ் கண்ணை மூடிட்டு இது வந்து 0,0 தான் வெர்டெக்ஸு அப்படின்னு எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ ஏ வந்து எவ்வளோ வந்தது? 2 வந்தது. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? இந்த சைடில் இருக்கும். 2 யூனிட்ஸ் இந்த சைடில் வரும். அப்போது இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்? -2,0. ஸோ ஃபோக்கஸ் வந்து -2,0, வெர்டெக்ஸ் வந்து 0,0. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் போகணும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இந்த சைடில் வரும். எத்தனை யூனிட் தள்ளி? 2 யூனிட் தள்ளி. ஸோ இந்த சைட்லேருந்து வெர்டெக்ஸ்லேருந்து ப்ளஸ் சைடில் 2 யூனிட் தள்ளி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த லைன் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் தானே வெட்டிட்டு போகுது இந்த லைனு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் என்ன? 0,0. அடுத்து என்ன வேணும்? ஃபோக்கஸ் இதோ எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் ரெடியாக. -2,0. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்புறம் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். பெரபுலான்னு வந்தாலே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன? 4a. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ 4aக்கான ஆன்சர் தப்பி தவறி கூட மைனஸ் போட்டுறாதீங்க. ஏன்னா இது ஒரு லென்த் இல்லையா, ஒரு மெஷர் இல்லையா. 4aக்கு என்ன கிடைச்சது? 4a ஈக்குவல் டு 8. ஸோ 8 யூனிட்ஸ் ஆக்சுவலாக. சரியா? சரி, இப்போ நான் 4th சப்டிவிஷனுக்கு போய்டுறேன். நல்லா கவனிங்க. இப்போ 4th சப்டிவிஷனில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொஷின் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் -2x + 8y + 17 = 0. இதுதான் 4th சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற கொஷின். இங்கே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. நல்லா கவனிங்க, பயப்படாதீங்க. நான் இது வரைக்கும் தனியாக எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறேன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போய்ட்றேன். அப்போ அவங்க 2 பேரும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிட்டாங்கன்னா 2 பேரும் மைனஸ் ஆகிடுவாங்க. இப்போது இவங்களை என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் -2x அப்படியே இருக்கட்டும். இப்போது இது வந்து a ஸ்கொயர் -2ab + b² ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். இதோட ஒரு 1 மல்டிப்ளை பண்ணாலும் மீனிங் மாறாது. அதே 2x தான், -2x தான். ஓகேவா? அப்போது இது வந்து ஏன்ற பிளேஸில் எக்ஸ் இருக்குது, பின்ற பிளேஸில் 1 வந்துச்சு இல்லையா. அப்போ ஒரு 1 ஸ்கொயர் இருந்தால்தான் இந்த ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நானாக பார்த்து ஒரு 1 ஸ்கொயரை சேர்த்துருக்கிறேன். அப்போ ஒரு 1 ஸ்கொயரை இதிலிருந்து கழித்தால்தான் இது லெவல் ஆகும். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -2xக்கு பதிலாக மட்டும் இவ்வளோ லாங்காக எழுதிட்டேன். புரியுதுங்களா? அடுத்து மீந்து இருக்கிற இந்த 2 பீஸு நான் எங்கே கொண்டு போகிறேன்? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். -8y -17. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா இது வரைக்கும் நான் ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாருங்கள், a ஸ்கொயர் -2ab + b². அப்போ இது வரைக்குமானது x - 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரி, அது பக்கம் ஒரு -1 ஸ்கொயர் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா. அந்த -1 ஸ்கொயர்ன்றது என்ன? -1 தானே. அதையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டுனா என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போது -8y -17 ஏற்கனவே இருக்குது. இந்த -1 அந்தாட்ட போனதுன்னா +1 ஆகிடும். புரியுதுங்களா? சரி, x - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -8y -16. இவங்க 2 பேரும் சிம்பிளிஃபை பண்ணுறச்ச -16 கிடைக்கும். இப்போது x - 1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஒரு -8 நான் வெளியே எடுக்க முடியும் பாருங்கள் ரெண்டுத்துலேயும். அப்போ -8 வெளியே எடுத்தது போக ப்ராக்கெட்டுக்குள்ளே y + 2.
உங்களுக்கு டவுட் வந்தால் இந்த -8 உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? சரி, இப்போது நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இது கிடைச்சிடுது. அதாவது ஒரு பெரபோலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நமக்கு வந்துட்டுது. இப்போது இதை டிசைட் பண்ணுவோமா? எந்த குவாட்ரண்ட்டில் ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நான் வரைஞ்சிட்டேன். இப்போது இதில் வெயிட்டெக்ஸ், இதை வச்சு வெயிட்டெக்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். வெயிட்டெக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸோட ஒட்டி இருக்கு இல்லையா ஒரு பாயிண்ட், அதுதான் நம்மளோட ஹச். இது சிம்பிள் மாற்றி சொல்லுங்கள், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். வேணால் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. இந்த ஈக்குவேஷனோட இதை மேட்ச் பண்ணுங்கள். அப்போ ஹச்சோட பிளேஸில் -1, அப்போது ஹச்சுக்கு பதிலாக 1, ஒய்யோட பிளேஸில் 2, அப்போ -2. ஸோ 1,2 தான் நம்மளோட வெயிட்டெக்ஸு. புரியுதுங்களா? அப்புறம் 4aவோட பிளேஸில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ நம்மளோட 4a வந்து நம்ம இதை பிரிச்சுக்கணும்னா, அதாவது இந்த 8ஐ நான் பிரித்து எழுதுகிறேன் பாருங்கள், -4 × 2. புரியுதா? அப்போ 4a = 8, 4a = 8, a = 2. பட் இது வந்து மைனஸில் வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போது ரஃபாக இதை வரைஞ்சிக்கலாம். நம்ம வெயிட்டெக்ஸ் என்ன? 1, -2. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -2. ஸோ இந்த பாயிண்ட்டு இது என்னது? 1, 1, -2. இதுதான் வெயிட்டெக்ஸு. சரி, இது வந்து மைனஸ் வந்த காரணத்தினால ஓப்பன் டவுன்வர்ட்ஸு, பெரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸு. சரி, இப்போ இந்த ப்ரைமரி ஆக்சிஸ் வரைஞ்சிடலாம். ப்ரைமரி ஆக்சிஸில் இங்கே பாருங்கள், a = 2ன்னு கிடச்சிருக்கா. அப்போ 2 யூனிட் கீழே வாங்க. அப்போது -2லேருந்து 2 யூனிட் நீங்கள் கீழே வர்றச்ச இது என்ன பாயிண்ட்டு? -4. அப்போது ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும்? ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும்? 1, -4. புரியுதுங்களா? நீங்கள் டயக்ராம் வச்சு ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் ஒரு மெச்சூர்ட் ஸ்டூடெண்ட்டாக மாறியிருப்பீங்க. உங்களுக்கு எல்லா திங்ஸும் புரிய ஆரம்பிக்கும். அதனால்தான் எல்லாத்துக்குமே டயக்ராம் யூஸ் பண்ணுங்கள். டயக்ராமேட்டிக்கலி நீங்கள் வச்சு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும், அப்சல்யூட்டாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்னென்ன வேணும் நமக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வேணும். இப்போ அதே 2 யூனிட் பின்னாடி தள்ளி போங்க, அந்த இடத்துல தானே டைரக்ட்ரிக்ஸு. அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் இட்செல்ஃப் பிகம் த டைரக்ட்ரிக்ஸு. புரியுதுங்களா? பாருங்கள், ஃபோக்கஸ்லேருந்து, அதாவது வெயிட்டெக்ஸ்லேருந்து 2 யூனிட் உள்ளே போனோம்னா அது நம்மளோட ஃபோக்கஸு. வெயிட்டெக்ஸ்லேருந்து பின்னாடி, அதாவது பெரபோலாக்கு பின்னாடி 2 யூனிட் தள்ளி போனோம்னா அதுதான் நம்மளோட டைரக்ட்ரிக்ஸு. ஸோ இந்த லைன் என்ன சொல்லுவோம்? y = 0. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன? y = 0. என்ன? என்டையர் எக்ஸ் ஆக்சிஸில் y வேல்யூ 0. ஸோ இதனோட டைரக்ட்ரிக்ஸ் யார்? y = 0. இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாமா? நவ் ஃபஸ்ட்டு வெயிட்டெக்ஸு. வெயிட்டெக்ஸ் எழுதிக்கலாமா? வெயிட்டெக்ஸ் என்ன? இதோ எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், 1, -2. ஃபோக்கஸ் என்ன? இதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், 1, -4. அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் y = 0. லென்த் ஆஃப் lattice rectum L dash equal to 4a. எல்லா பெரபோலாவுக்கும் லென்த் ஆஃப் lattice rectum 4a. ஸோ 4 into ஒரு சம்மில், ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் இது வந்து டெரைவ் பண்ணும். புரியுதுங்களா? இந்த லென்த் ஆஃப் lattice rectum equal to 4a டெரைவ் பண்ணும். ஸோ 4 into a எவ்வளோ? 2 equal to 8 யூனிட்ஸு. ஓகே, சரி, இப்போ லாஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ சப்டிவிஷன் 5ல் கொஷின் நல்லா கவனிங்க. கொடுத்துருக்கிற கொஷின் y² -4y -8x +12 = 0. நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஒய்க்கு ஸ்கொயரு, அப்போது இந்த எக்ஸில் இருக்கிறவரையும் இந்த சாதா நம்பரையும் நம்ம RHS கொண்டு போகணும். புரியுதுங்களா? இப்போ y² அப்படியே, -4yயும் அப்படியே. இந்த 2 பேரும் நான் ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்தாட்ட எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ -8x அந்தாட்ட போயிட்டு +8x
+12 அந்தாட்ட போயிட்டு -12. இப்போது இந்த ஸ்கொயரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. y² அப்படியே இருக்கட்டும். இங்கே -2ab வரணும். அப்போ இந்த -4y நான் எப்படி பிரிக்கிறேன்? -2 இன்ட்டு ஏவோட பிளேஸில் y போட்டுக்கோங்க. அப்போ மீதி என்ன மீறுது? 4y வரணும்னா இன்னொரு 2 மீறுது. அப்போது இந்த 4yயை நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 2. அப்போ ஒரு 2 ஸ்கொயரை ஆட் பண்ணணும், ஒரு 2 ஸ்கொயரை கழிக்கணும். இப்போ ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகிடுது. புரியுதுங்களா? அப்போது இங்கிருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா a² -2ab + b² வந்துடுது. அப்போ y - 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மீதி இருக்கிறது 2 ஸ்கொயர், அதை 4ன்னு எழுதிக்கலாம். இந்த சைடில் 8x - 12. இந்த -4 அந்தாட்ட கொண்டு போயிடுறோம். அப்போது y - 2 ஹோல் ஸ்கொயர் = 8x. -12 ஏற்கனவே இருக்குது. -4 அந்தாட்ட போனதுன்னா +4. அப்போ y - 2 ஹோல் ஸ்கொயர் = 8x. இது சிம்பிளிஃபை பண்ண பிறகு -8 வரும். இப்போ ரெண்டுத்துலையுமே 8 இருக்கிற காரணத்தினால நான் 8ஐ வெளியே எடுத்துடுறேன். அது போக x - 1 அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். பாருங்கள், 8 காமனாக வெளியே எடுத்துட்டேன். இப்போ 4aவோட பிளேஸில் யார் இருக்கா பாருங்கள். 4aவோட பிளேஸில் 8. அப்போது a = 2. இங்கேயும் a = 2. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்ன சம்முக்கும் இந்த சம்முக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு நீங்களே சொல்லுங்கள். அதில் மைனஸ் வந்தது, இது ப்ளஸ் வந்திருக்கு பாருங்கள். அண்டு இந்த சைடில் y - 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுதான் நம்மளோட h, இதுதான் நம்மளோட k. இதை மாற்றிட போகிறீங்க. ஓகேவா? ஸோ வெர்டெக்ஸு என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எக்ஸ் கூட ஒட்டி இருக்கிற நம்பர் அதுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். -1க்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் +1. இங்கே k இருக்குது, இதுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். -2க்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் +2. ஸோ வெர்டெக்ஸ் யாருன்னா 1, 2. புரியுதுங்களா? அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டயக்ராம் போயிடலாம். டயக்ராமில் போயிட்டு ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் எங்கே வரணும் அதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். ஓகேவா? சரி, இது x ஆக்சிஸில் 1, y ஆக்சிஸில் 2. இப்போ நல்லா கவனிங்க. 1, 2 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு அதை குறிச்சிட்டேன். இப்போ a = எவ்வளோ? 2. புரியுதுங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? y = 4ax. அப்போ அந்த ப்ரைமரி ஆக்சிஸ் வந்து parallel to x ஆக்சிஸ். இந்த x ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும் இதனுடைய ப்ரைமரி ஆக்சிஸ். ஓகே, நான் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இப்படி ஒரு லாங்காக ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். இதுதான் என்னோடய ப்ரைமரி ஆக்சிஸ். இங்கேருந்து 2 யூனிட் தள்ளி அந்த பாயிண்ட்டை நான் குறிச்சிக்கிறேன், அதாவது ஃபோக்கஸ்ஸு. அப்போது இங்கே x வேல்யூ எவ்வளோ? 1. அதோட ஒரு 2 ஆட் பண்ணால் 3. அப்போ 3, 2. செகண்ட் நம்பர் வந்து மாறாது, மாற்றக்கூடாது. இப்போ நான் இந்த பெரபோலா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபோக்கஸை குறிச்சிட்டேன். இப்போது டைரக்ட்ரிக்ஸ் எங்கே வரணும் பாருங்கள். இது 1 கரெக்டாக? ஸோ 2 யூனிட் பின்னாடி தள்ளி வரணும். இது ஒரு யூனிட்டு. அப்போ இன்னும் ஒரு யூனிட்டு தள்ளணும் இல்லையா? அப்போ இன்னும் ஒரு யூனிட்டு 0லேருந்து நம்ம பின்னுக்கு போனோம்னா இது எங்கே வரும் இந்த லைனு? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். x = -1ல் வரும். அப்போ டைரக்ட்ரிக்ஸ் யார்? x = -1. புரியுதா? சரி, இப்போ நம்ம எல்லாம் எழுதிக்கலாமா ஆன்சரு? ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ்லேருந்து வருவோம். வெர்டெக்ஸ் என்ன இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 1, 2. அடுத்து ஃபோக்கஸ் இதோ எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 3, 2. ஃபோக்கஸ் எவ்வளோ? 3, 2. தென் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸு x = -1. இப்போது இதுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன? அதாவது வெர்டெக்ஸில் எக்ஸ் வேல்யூ என்ன? x = 1. அதுலேருந்து -2 பண்ணுங்கள். 1 - 2 பண்ணுங்கள். என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. ஸோ x = -1 தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா டயக்ராமேட்டிக்கலி புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். சரியா? அதாவது வெர்டெக்ஸ்லேருந்து 2 யூனிட் தள்ளி நமக்கு ஃபோக்கஸ் வருது. அதே போல் 2 யூனிட் பின்பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸு.
ஓகேவா? அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸை வெட்டிட்டு போகும். ஓகேவா? சரி. தென் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் எல் டேஸ் ஈக்குவல் டு எல்லா பெரபோலாக்கும் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் 4a. ஓகே, இங்கே 4a என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், 8. அப்போ 8 யூனிட்ஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் 8 யூனிட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.